முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மேற்கொண்ட துபாய் பயணத்திற்கான செலவின பட்டியல் ஏதும் அரசு வசம் இல்லை என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் வழங்கிய தகவல்களில் துபாய் பயணத்தின் போது பெறப்பட்ட முதலீடுகள் தொடர்பான கேள்விக்கும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. துபாயில் நடைபெற்ற உலக வர்த்தக கண்காட்சியில் தமிழகத்திற்கு தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் அரசு அதிகாரிகளும் சென்றனர். எனினும் துபாய்க்கு முதலமைச்சருடன் அவருடைய மனைவி துர்கா ஸ்டாலின், மகன், மகள், மருமகன் உள்ளிட்ட குடும்ப உறுப்பினர்களும் சென்றனர். இதுகுறித்து அதிமுக மற்றும் பாஜக கட்சிகள் பல்வேறு கேள்விகளை எழுப்பின. வர்த்தக கண்காட்சி முடிவடையும் தருவாயில் முதலமைச்சர் சென்றது ஏன்? குடும்பத்துடன் முதலமைச்சர் சென்றதால் முதலீடுகளை ஈர்க்கவா அல்லது சுற்றுலா பயணமா என்றெல்லாம் விமர்சித்தன. மேலும் தனி விமானத்தில் சென்றது ஏன் என்றும் கேள்விகள் எழுப்பப்பட்டன. இந்நிலையில் முதலமைச்சரின் துபாய் பயணம் தொடர்பாக தமிழ்நாடு அரசிடம் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் பல்வேறு தகவல்களை நியூஸ் 18 தொலைக்காட்சி கோரியிருந்தது. அதற்கு தலைமை செயலக பொது தகவல் அலுவலர் பதில் அளித்துள்ளார். கடந்த ஆண்டு மே மாதம் முதல் தற்போது வரையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மேற்கொண்ட வெளிநாட்டு பயணங்கள் எத்தனை என்ற கேள்விக்கு அரசு முறை பயணமாக கடந்த மார்ச் மாதம் 24ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை ஒரு முறை மட்டுமே துபாய் சென்றதாக பதில் அளிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் வெளிநாட்டு பயணம் மேற்கொண்ட போது உடன் சென்ற அமைச்சர், அதிகாரிகள், முக்கிய பிரமுகர்கள் எண்ணிக்கை பற்றிய கேள்விக்கு முதலமைச்சரின் செயலாளர்கள் உதயச்சந்திரன், டாக்டர் உமாநாத், MS சண்முகம், அனு ஜார்ஜ், முதல்வரின் முதன்மை தனி செயலாளர் தினேஷ்குமார் மற்றும் 2 பாதுகாப்பு அலுவலர்கள் உடன் சென்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மே மாதம் முதல் தற்போது வரை முதலமைச்சர் மேற்கொண்ட வெளிநாட்டு பயணத்தின் டிக்கெட் செலவு, உணவு மற்றும் தங்குமிட செலவுகள் பற்றிய கேள்விக்கு முதலமைச்சரின் துபாய் பயணத்தின் செலவின பட்டியல்கள் ஏதும் பெறப்படவில்லை என்று பதில் அளிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் தனி விமானம் மூலமாக துபாய் சென்று வந்ததற்கான டிக்கெட் செலவு பற்றிய தகவலுக்கு இத்துறையில் தகவல் இல்லை என்றும் பதில் தரப்பட்டுள்ளது. மேலும் துபாய் பயணத்தின் போது தமிழகத்திற்கு கிடைத்த முதலீடுகள், ஒப்பந்தங்கள் பற்றிய தகவலை கோரியமைக்கு ஐக்கிய அரபு நாடுகள் பயணத்தின் போது 6100 கோடி ரூபாய் முதலீடுகள் கிடைத்ததாகவும் 15100 பேருக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருப்பதாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலமாக முதலமைச்சரின் துபாய் பயணத்திற்கு பயன்படுத்திய தனி விமானத்திற்கான செலவுகளையும் குடும்ப உறுப்பினர்களுக்கான செலவினங்களையும் தமிழக அரசு ஏற்கவில்லை என்பது தெரியவந்துள்ளது.